ஸோ இப்போ 5 ரூல்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸை சமரைஸ் பண்ணலாம். முதல் ரூல் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ், உங்க முதல் சம்பளத்திலிருந்து போதுமான அளவு பணத்தை நீங்க எஸ்ஐபி பண்ணணும். இரண்டாவது ரூல் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸை பேசுவோம். முதல் மாத சம்பளத்திலிருந்து போதுமான சேமிப்பு விகிதத்தை நீங்க கடைபிடிக்கணும். உங்க சம்பளம் 100 ரூபாய்னா குறைந்தபட்சம் 20 ரூபாய் சேமிப்பு விகிதமாக உங்களுக்கு அமைய வேண்டும். இப்போ மூணாவது ரூல் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு வருவோம். ஒவ்வொரு சம்பள உயர்வு வரும்போதும் உங்களுடைய சேமிப்பு விகிதம் உயர வேண்டும், உங்கள் முதலீடும் அதிகரிக்க வேண்டும். இதுதான் தேர்ட் ரூல். இப்போ நாலாவது ரூல் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு வருவோம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய சேமிப்பு விகிதம் குறைவாக இருந்தால் உடனடியாக உங்கள் சேமிப்பு விகிதத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் முதலீட்டை உயர்த்துங்கள். இதுதான் ஃபோர்த் ரூல் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ இப்போ ஐந்தாவது ரூல் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸை பேசுவோம். 1 கோடி என்ற இலக்கை அடையும் வரை நீங்கள் சேமித்து முதலீடு செய்த பணத்தை வெளியில் எடுக்காதீர்கள். இந்த 5 ரூல்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸை நீங்க மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ல ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கு உங்களை எளிதில் வந்தடையும். வெற்றி உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த வெற்றியின் மேல் பல வெற்றிகளை சேர்ப்பதற்கும் நீங்கள் தயாராகி விடுவீர்கள். தொடர்ந்து இந்த பாதையில் எந்த மாற்றமின்றி பயணிப்பவர்கள் வெற்றியாளர்களாக வாழ்க்கையில் அமைவது உறுதி.